பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் 1 கோடியை தாண்டி, நம்முடைய இலக்கு 1 கோடி, 1 கோடியை தாண்டி 2 கோடியை நோக்கி சென்றிருப்போம் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அன்பு சொந்தங்களே, நிச்சயமாக நாம் அதை செய்து காட்டும். அது மட்டும் இல்லைங்க, திமுக காரங்களுக்கு எதற்கு இதனுடைய சக்தி தெரியலங்க ஐயா. யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல. அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க, நான் படிச்சேன், எத்தனை சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனேன், இதெல்லாம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது, எங்க படிச்சாரு தெரியாது, அவரு பரீட்சை பேப்பர் யார் எழுதுனா தெரியாது. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் இன்னும் இதைவிட முக்கியமான பொறுப்பு இருக்கு. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். நான் ஏதோ உங்க கைத்தறலுக்காக சொல்லிங்க, அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அது பாடல் வெளியீட்டு விழா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது, இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பற்றி பேசுவார். இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க? யோசிச்சு பாரு. உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க? தெரியாது, தெரியாது. ஒரு அமைச்சரையும் பாருங்க. காந்தி, காந்தின்னு ஒரு பேர், சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாருன்னு நினைச்சீங்கன்னா, 1990 காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஆக்ட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி. ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க. ஒருத்தர் செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர், 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஒரு அமைச்சர். அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு, சென்னையில ரவுடி ஷீட்டர், சென்னையில ரவுடி ஷீட்டர், ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். யோசிச்சு பாரு, நாடு விளங்குமா? அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம், அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர் தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர். நாடு விளங்குங்களா? விளங்கு பாருங்க. ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாருங்க. இந்த கூட்டு களவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா. ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான், நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான். அதனால் இந்த கூட்டு களவாணிகள், சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அன்பு சொந்தங்களே, நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்வி கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம். தன்மை இருக்கிறது. அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம். ஆனா இந்த கூட்டு களவாணிகள்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம், அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க. மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம். இன்னைக்கு நாம சொல்றங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, எந்திரவழி கற்றல், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் இன்னைக்கு ஏதோ தனியார் பள்ளியில, கான்வென்ட் பள்ளியில 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில சொல்றோங்க ஐயா. அது மட்டும் இல்லைங்க ஐயா, 11வது 12வது அரசு பள்ளியிலே புதிய கல்விக் கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம், கொரிய மொழி, ஜப்பானிய மொழி, தாய்மொழி, பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி, ஸ்பானிஷ் மொழி, ரஷ்யன் மொழி, போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு 11, 12ஆம் கிளாஸ்ல இருக்கு. மோடியை என்ன பண்றாருங்க ஐயா? நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்காரு. உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளா. அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம். அடிப்படை நோக்கம். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி, அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இங்க பாருங்க, திருச்சியில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். யார் ஸ்கூலுங்க ஐயா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்க ஐயா? மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல். ஐசிஎஸ்சி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 மொழி படிக்கலாம். கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் அண்ணனது, சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசாமி அண்ணனது, கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது, எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது, ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலுது, பாரத் வித்யாசிரம் ஜெகத் ரச்சகன் எம்பி இது, சிகே ஸ்கூல் மூகா முத்தவங்க குடும்பம். நான் என்ன சன்சைன் பள்ளியெல்லாம் சொல்லிங்க கேட்டு கேட்டு காதை உங்களுக்கு தேஞ்சு போச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறான். நான் என்ன திமுகவுடைய வட்டம் சட்டத்துக்கெல்லாம் போவே இல்லைங்க, அவன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எல்லா தனியார் பள்ளி, எல்லா சிபிஎஸ்இ பள்ளி, எல்லா பள்ளியிலும் 3 மொழி சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க 2 மொழி மட்டும்தான் படிக்கணும். என்னையா நியாயம்? ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன். ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பார், அண்ணன் விவேக். அவர் ஒரு போர்டில் எழுதுவார், ஆ அண்ணே தெரியுதா? தெரியல. ஆ பெருசா எழுதுவார், பெருசு தெரியுதா? தெரியல. பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிற, தெரியுதா? தெரியல. நான் தெரியுறேனா? தெரியற. போர்டு தெரியுதா? தெரியுது. என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலங்கிற? தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி, அதனால ஆ தெரியாது. இன்னைக்கு திமுகவுடைய எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த 3 மொழி போய் 3வது மொழி அழிச்சிட்டு வா. ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போறார். எதுனே 3வது மொழி? 1 2 3 3வது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார். இன்னைக்கு இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுகவுடைய தொண்டை எப்படி இருப்பான் பாரு. 3வது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான், பெருசு அது 2வது மொழி மாதிரி தெரியுது, ஹிந்தி மேல இருக்குது, அது அழின்னு. இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும், நாம என்ன படிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா 2 பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது. ஏன்னா அவர் பேசுறதே அங்க இருக்கவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. பார்லிமெண்ட்ல போய் 39 பேசுறவங்க யாருக்கும் புரியாது, மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது 39க்கு புரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது. ஆங்கிலமும் பேச தெரியாது, தமிழும் தற்கொலை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா, 10ஆம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க? 2022 57,000 பேர். 12ஆம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் 72,000 பேர் எழுதவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே,